வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறோம் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பரப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பணம் ஈர்க்கும் முறைகள், ஸோ பணம் எப்படி ஈர்க்கிறது, அதுக்கான மந்திரங்கள்ங்கிறத பற்றி சொல்கிறோம், மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோட உங்களுக்கு குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நினைச்சதோடு ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல ஏற்றமான விஷயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2ஆம் அதிபதியான சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 3ஆம் அதிபதியான சூரியன் 2இல் இருக்கும், சின்ன சின்ன கலகங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே நம்பாமல் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 4ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய நிலபுலன்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாக நாளில் இருக்கும்போது குழந்தைகள மனசெலவுகள், மனசஞ்சலங்கள், அதனால் கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, செவ்வாய் ராசியிலே இருக்காருங்க. ஸோ உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வேலை பார்க்குறது, கொஞ்சம் நம்ம உடம்பை கண்ணு கருத்துமாக பார்த்தோம். ஏதாச்சும் உடம்புக்கு வர மாதிரி இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு 2இல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயம், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப், மனைவி சார்ந்த விஷயங்கள் நமக்கு ஒரு மனக்கசப்புகளையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8, 9ஆம் அதிபதியான சனி 10இல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அது ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் 11ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போது தசாபுக்தி பலங்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி என்பது சூரியன் 3ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதியான சந்திரன் தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபமும் நல்ல ஏற்றங்களும், குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக செவ்வாய் தசாபதி. செவ்வாய் 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஸோ உடம்புக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இண்டிகேஷன்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக ராகு தேசம். ராகு 9இல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7, 10ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப், மனைவி சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் மனக்கசப்புகள் வரும். மனைவி சார்ந்த குடும்பத்தார் ஏதாச்சும் சொன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது பேராசைப்படாமல் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்து வியாபாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாராச்சும் நம்மளை பேராசை கட்டி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் லாக் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் பார்த்திங்கன்னா 1, 4ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரும் பணம், பொருளாதார ரீதியிலும் நல்ல உயர்வு, புத்திசாலித்தனமாக ஒரு பெரிய பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக சனி தசாபதினா சனி 8, 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்பொழுது நிறைய நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வந்தாலும் அதோடைய விஷயம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும்போது லிட்டிகேஷன்ஸ்,
ஏதாச்சும் வந்து இருக்குது, கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்குன்னா இப்போது பார்த்து பேசுனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன லக்னம் அது சுக்கிர திசை, அதுவும் சுக்கிரன் 4ல் நீச்சமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் நம்மளை வந்து கேவலமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து இறைவனை வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கண்டினியூவாக பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும், இதில் வந்து பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100% வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் வந்து ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே வந்து பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் வந்து ஏபிசிடி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை வந்து ஒரு 4%, 5% உள்ள மக்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, இதுக்கு எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோர்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ண இத்தனைக்கும் ஒரு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் அந்த மந்திர உச்சாடங்கள் அதுவும் குபேர காயத்ரியை வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திப்பார், ஒரு 4:30 எழுந்திப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம், பெரும் செல்வம் வந்து உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான படங்கள் சூப்பராக ஒர்க்கான்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.